வணக்கம்ங்க. லெமூரியா வர்ம களரி உலக கூட்டமைப்பு இன்னைக்கு வந்து சென்னையில் தொடங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்குல்லைங்க, கிண்டி ஆதம்பாக்கத்தில் இருக்குங்க. ஸோ இங்கே தொடங்குறதுக்கான காரணம்னா என்னங்க? நெடுங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தோம். சிறப்பானா ஒரு வார்த்தையில் அது முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 300க்கு மேலே மாணவர்கள் நல்ல தரமாக வந்து தயாராகிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த கலைக்காக வேண்டிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவு பெற்று ஒரு கல்லூரி மாதிரி நடத்தக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சென்னைக்கு வந்தது காரணம் என்னன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க, ஆசை காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்த விஷயங்களை சென்னையில் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் இப்போ மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கும். அப்போ அந்த எண்ணத்தில் இங்கே வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். முதல்ல ஒரு சென்டர் தொடங்கணும். அந்த எண்ணத்துல சிறிதளவும் ஏமாற்றம் இல்லாமல் வெற்றி தான். அடுத்தல உடனே 6 மாதத்துக்குள்ள அடுத்தல புதுசாக அடுத்த சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டாவது. ஒன்று கிண்டி இதில் இருக்குது, இது எக்மோரில் இருக்குது. லெமூரியா கலைஞர் லெமூரியாவில் வந்து கலரின்னு சொல்றீங்க. என்ன எந்தெந்த வீர விளையாட்டுனா இதில் அடங்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து சொல்லுவாங்க அடிமுறைன்னு சொல்லுவாங்க, நாட்டடின்னு சொல்லுவாங்க, இன்னும் சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப பரிச்சயப்படாத பேர். ஆனா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கலரின்னு சொல்லலாம், சிலம்பம்னு சொல்லலாம், அடிமுறைன்னு சொல்லலாம். இந்த கலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கலைகள். இதுல கடைஞ்செடுத்தது மாதிரி உச்சத்துல இருக்கக்கூடியதுதான் வர்மம் வைத்தியம். இது வந்து பாத்தீங்கன்னா வர்ம வைத்தியம், வர்ம தெரப்பி அப்படிங்கறதெல்லாம் இப்ப சென்னையில வந்து ரொம்ப பிரபலமா எல்லாரும் போயிட்டு இருக்கு. ஸோ வர்ம கலைங்கிறது வர்ம கலையில விளையாட்டையும் அடங்கணும். வர்ம கலை அப்படிங்கும் போது அது விளையாட்டோட தான் வரும். விளையாட்டுன்னா ஒரு உடற்பயிற்சி முதல்ல, அப்புறம் அடவுகள், அதுக்கு பிறகு கூட்டு பிரிவு, அப்புறம் வர்ம புள்ளிகளை இது பண்ணக்கூடியது, அதுக்கடுத்துல வைத்தியங்கள், இந்த மாதிரி வரும். இன்னைக்கு வந்து அந்த வர்ம சிகிச்சைக்கு எப்படி அவளோட மக்கள் வராங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊர்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 17-18 வருஷம் ஒட்டு மொத்தமா இதுல பயணிச்சிருக்கிறேன்னு சொன்னா ஒரு 60-65 வருஷம் அந்த வர்ம சிகிச்சை மூலமா சுளுக்கு எடுக்கிறது, கை காலை நீவி விடுறது, இப்போ கழுத்து பிடிச்சிருந்தா சரி பண்றது, இதெல்லாம் ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி பழைய காலத்து முறை மாதிரி நம்ம செய்திருக்கோம். ஆனா இத சென்னைக்கு வந்த பிறகு இது ஒரே மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 10 வருஷம் 15 வருஷம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இங்க வந்து செய்யறதுக்கு ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஒரு 50-60 வருஷத்தை சந்திக்கக்கூடிய, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. அவ்வளவுக்கு சென்னையில வரவேற்பு. வர்ம கலைனாலுமே நிறைய பேர் வந்து ஒரு பயம் இருக்கும். இதுல ஏதாவது புள்ளிகள் தவறா வச்சா என்னங்க வேற மாதிரியான ஒரு பாதிப்பு வரும். அது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஆசான்கள்லாம் வந்து தப்பா இது யார்கிட்டையும் பேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரிதான விஷயம் அப்படிங்கறதுனால நிறைய இடத்த வந்து மிரட்டி வச்சது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சைடு எஃபெக்ட் பெருசா இருக்காது எனக்கு அறிவு கேட்டினது வரைக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை வந்து நம்ம வந்து வாழ்வியலோட சேர்ந்தது. நம்ம வீட்டுல எப்படி சாப்பாடு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி. நம்ம மருந்து சாப்பிடுறது வேற, சாப்பாடு சாப்பிடுறது வேற. ஆனா ரெண்டுமே சாப்பிடத்தான் செய்யறோம். உணவு குழாயில தான் அது போகுது. அந்த மாதிரி நீங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மருத்துவம். ஆனா வீட்டுல போய் சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பாடு. சாப்பாடே மருத்துவமா இருக்கிறது மாதிரிதான் அந்த வர்மக்கலைன்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி பாரம்பரியமா? ஆமா, எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய ஒரு ஆசானா இருந்திருக்காங்க. ஆனா எங்க தாத்தா கிட்ட கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. நான் வந்து பாத்தீங்கன்னா கோணத்துல இருந்து முருகேசன் ஒரு ஆசான் வந்து எனக்கு சொல்லி தந்திருந்தாரு. அவர்கிட்ட தான் நெடுங்காலம் படிச்சது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்த ஒரு சேனல், அது என்ன வெளிநாட்டு சேனல் டிஸ்கவரி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சேனல்ல வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அப்படி பேட்டி எடுக்க வரும்போது எங்களை மட்டும் இல்லாம இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ஆசான்கள் உண்டு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆசான்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு 100 வருஷத்துக்கு மேல சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க எப்படி இந்த கலை மூலமாட்டு பெரிய ஆளா வந்தாங்க, அந்த கலை என்ன மாற்றம் கொடுத்தது, கலைனால என்ன சக்சஸ் கிடைச்சது, இந்த கலைனால வந்து நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் இந்த டாக்குமெண்ட்ரி அவங்க எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னா 100 ஆசான்களுக்கு மேல தொடர்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு எங்க மாவட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு எங்களுக்கே தெரிய வந்து தருணம்னு சொல்லலாம். அப்ப
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசான்கள் நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட பேசி பழகி அவங்கள்ட்ட வந்து சிறந்த விஷயங்கள் எல்லாம் கத்து தர்றது மாதிரி கத்து தந்தாங்க. அப்புறம் வந்து நாங்க கொஞ்சம் யூடியூப்லாம் கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசான்கள் எங்கள்ட்ட தேடி வந்து அவங்க நெடுங்காலமா பயன்படுத்தின வாழு கிடையத்தை தர்றது, ஒரு மான் கொம்பை கொண்டு தர்றது, ஒரு கம்பு வச்சு தர்றது, இது இந்த ஓலைச்சுவடி தர்றது இப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து எல்லா ஆசான்களும் வந்து ஏத்துக்கிட்டு கொண்டாடினாங்க. அது மூலமா எங்களுக்கு நிறைய வந்து கிடைச்சி அவங்களோட வித்தைகள்லாம் எங்களுக்கு கைவர புரிஞ்சுதுன்னு சொல்லலாம். எத்தனை ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி பாப்பீங்கல்ல, இதுல கிட்டத்தட்ட 250க்கு மேல ஆயுதங்கள் நாங்க வந்து வச்சிருக்கிறோம். அதுவும் சேல்ஸும் பண்றோம். இந்த கலைப்பொருட்கள் யாருமே வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணல, நாங்க தேடி பிடிச்சி சேகரிச்சு கொஞ்சம் தயாரிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் வாங்கி விற்கிறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அனுப்புறோம், வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய லைசன்ஸ் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் முறையா கட்டி வந்து அழகா வந்து ஒரு இதை ஒரு தொழில் மாதிரி ப்ரமோட் பண்ணி கொண்டு போறோம். அப்படி ஒரு 250 ஆயுதம் இருக்கு. 250னா இப்போ இந்த வாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வகை இருக்கும், கத்தில ஒரு 5-6 வகை இருக்கும், வேல்கம்புல ஒரு 5-6 வகை இருக்கும். எம்ஜிஆர் படத்துல நிறைய பெரிய சைஸ் குதிரை முக வாள் இருக்குல்ல, ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகுபலி படத்துல பயன்படுத்தினது. அந்த மாதிரி நிறைய படத்துல இதை பயன்படுத்திருக்காங்க. சமீபத்துல நம்ம சொல்ற மாதிரி அது ஒரு இதாட்டம் இருந்தது. இன்னைக்கு எம்ஜிஆர் படத்துல எல்லாம் வந்து ஊசி வாள்னு சொல்லுவாங்க, அது பயன்படுத்திருக்காங்க. நிஜமாவே வாழாது, ஒரிஜினல் வாள் தான். ஆனா பட்டை தீட்டி வச்சிருக்க மாட்டோம், ஷார்ப் இருக்காது. நம்ம ஒரு வீசணும்னா ஒரு கொஞ்சம் பட்டா கூட, அது பட்டை தீட்டினா கூட விட்டு வராத நரம்பு அடிப்படாதா. நீங்க அடிபட்டது அப்படின்னு சொன்னா ரத்த கட்டு வரும், காயம் வரும், ஒரு கம்பெடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஷார்ப்பா வெட்டாது. ஆமா, ஒரு கம்பெடுத்து அடிச்சா என்ன வீக்னஸ் வருமோ, என்ன பலகீனம் வருமோ அது வரும். ஆனா இப்போ நிறைய படங்கள்ல வந்து எல்லாம் இந்த மாதிரி சண்டைகள்லாம் கிடையாது, என்ன சொல்றீங்க? பழமையான கலைகளை இப்ப மக்கள் வந்து நிறைய வந்து இல்ல வரலாறு படங்கள்ல தான் இந்த மாதிரி காட்சி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பயிற்சி கூடங்களை தான் பார்க்க முடியுது. இல்ல பொதுவா இது வந்து உண்மைதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை மறந்துட்டாங்க. இளைய தலைமுறைகள் எல்லாம் தெரியவே இல்லை. ஒரு 18 வயசுக்குள்ள கீழே உள்ள பசங்கள்ட்ட இதெல்லாம் காமிச்சுன்னு சொன்னா இதுக்கு பேரோ இதுக்கு பயன்பாடோ இல்லைன்னா இது எதுக்கு எல்லாம் பயன்படுத்தினாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல இது புரியவே இல்லை. ஆனா பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியுது. இன்னும் ஒரு சிலவங்க இதெல்லாம் தேடி 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 வராங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கலை வந்து மீண்டுருவாக்கம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், எத்தனை பொருட்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சுட்டு வெளியே வந்து பயன் வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் இது ஒரு இந்த ஆயுதத்தை வெளியே போனாலும் இது ஒரு ஆயுதம் தானே. இது வந்து இதை குத்தவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி பயன்படும்? இதை வந்து நீங்க ஒரு கலை பொருளாட்டு தான் இதை வந்து கலையா தான் பண்ண முடியும். ஆமா, அந்த காலத்துல போருக்கு தயாரான நேரங்கள்ல வெட்டுறதுக்கும் வீழ்த்துறதுக்கும் பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களோம், அது ஒரு வேற கேட்டகரி. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம உடல் உறுதியா இருக்கணும், நம்மளோட சோம்பேறி தினத்தை நம்ம எதிர்த்து போராடணும். அதுக்கு நம்ம முன்னோர்கள் கத்து தந்துட்டு போன வழி அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய வழியில போகும்போது இயல்பா வெளியே வந்துடும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்க வேண்டாம், அது பிறந்த உடனே நீந்தும். அந்த மாதிரி நம்ம ரத்தத்திலே வந்து இந்த கலையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆற்றல் இருக்குது. இதை வெளியே கொண்டு வரக்கூடிய முயற்சி தான் இந்த பயிற்சி. அவங்களோட முன்னோர்கள்லாம் அந்த போர் வீரராக கூட இருந்திருப்பாங்க, இருந்துதானே அதுல தான் வந்திருப்பாங்க. இது நம்ம ரத்தத்துல இந்த கலை இருக்குன்னா அதை தூண்டி வெளியே கொண்டு வரக்கூடிய பயிற்சி முறைகள் தான் இது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறது தேவைதானே, நம்ம வந்து நோய் நொடி இல்லாம இருக்கணுங்கிறது தேவைதானே. அப்புறம் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கீழே விழுந்து கை காலெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னா இப்ப ரொம்ப பலகீனமா இருக்கு, எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்கே இல்லை. அப்ப நம்ம உறுதிப்படுத்திக்கணும் தானே, அந்த உறுதிக்கு அந்த விஷயத்துக்காக வேண்டி. இப்ப ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஃபிட்டா இருப்பீங்க. அதுலயும் நீங்க யோகாவிலயோ ஜிம்முக்கு போறதோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இதுல 10 மடங்கு அதிகமான பெனிஃபிட் இதுல கிடைக்கும். நீங்க மத்த ஸ்போர்ட்ஸ்லயும் இதுலயும் கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்குன்னே உங்களை தயார்படுத்துறதுக்குன்னே உண்டான பயிற்சி. அது ஓட்டத்துக்குள்ள பயிற்சி ஒண்ணு, சாட்டத்துக்குள்ள பயிற்சி ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மாதிரி அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இது அப்படி இல்ல, நம்ம உடலை தயாரா வச்சிருக்கிறதுக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து போராடுறதுக்கு, திடீர்னு தவறி நீ கீழே விழுந்துட்டீங்கன்னா தப்பிச்சு எழும்புறதுக்கு அப்படி படிச்ச கலை இது. அதுவும் இன்னைக்கு நான் வந்து கலையை கத்துக்கிட்டு எனக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நான் இந்த உலகத்தை படிச்சதையும் சேர்த்துதான் சொல்லி கொடுப்பேன். இதே மாதிரி எனக்கு ஆசானம் அப்படிதான் சொல்லி தந்திருப்பேன், அவருக்கு ஆசானம் அப்படிதான் சொல்லி கொடுப்பாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 300 தலைமுறைக்கு மேல இந்த அறிவுகளையும் சேர்த்து கிடத்துறதுதான் இந்த கலை.
இதுல அவ்வளவு வந்து பாரம்பரிய கலை. இதுல எது வந்து கஷ்டமானது? அப்படி நீங்க அந்த கலையை பத்தி கேட்டீங்கன்னா ம். எனக்கு எல்லாமே ஈஸின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே easy. ஆனா முதல் படியில இருந்து ரெண்டாவது படிக்கு போறது ஈஸி தான். ம். சரிங்களா? அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். ம். இப்போ வாழ்க்கை இடையில வந்து சண்டை போடுறது, டைம் அடிக்கிறது. வாழ்க்கை இடையெல்லாம் படங்கள்ல தான் பார்த்திருக்கோம். ஆமா அது ரஜினி படம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் கிடையாது. ஆமா. படங்களை வச்சுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த இந்த முதல் காட்சியில அந்த வரும். முதல் கேள்விக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, ஆமா. அந்த வாழ்க்கை இடம்லாம் வச்சு சண்டை போடுறது கடினம் தான். ம். அதெல்லாம் வீசும்போது திடீர்னு மேல பட்டுனா ஆபத்து தான். ம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ம். கேடை இல்லாம வாழை மட்டும் வச்சு சண்டை போடுறது சொல்லி கொடுப்போம். இந்த அதுக்கு அது முன்னாடி பாகுபலி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு அது பெரிய இதுவா இருக்கும். அதுக்கு இப்ப முன்னாடி சிறிய அளவுல இருக்கு, அது பெரிய அளவுன்னா என்னது? இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போருக்கான தனி இருக்கா, இது பயிற்சிக்கான தனி, போருக்கான தனின்னு இருக்கா? இதுல இது எதுக்கு நிறைய வகை இருக்கு. ம். ஒவ்வொரு மன்னர்களும் பயன்படுத்தினது வந்து ஒரு காலகட்டத்தில் உள்ள. அப்படி பார்ப்போமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒலிம்பிக்ல வந்து சைக்கிள் பந்தயம் போவீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தகுந்தவாறு அந்த சைக்கிளை டிசைன் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ல நீங்க போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆள் கொஞ்சம் மலர்த்தியா இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஷார்ட்டா இருப்பாங்க, இவங்களுக்கு தகுந்தவாறு இந்த சைக்கிளை ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல போருக்கு கருவிகளை ரெடி பண்ணும்போது ஒவ்வொரு ஆளுக்கு உடல் வாக்குக்கு தகுந்தவாறு கருவிகளை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மைனூட்டா இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். ஓகே. வாழ்வீச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன கத்தி, சிறிய கத்திலாம் இருக்கு, அது என்ன சாதாரண கத்தி மாதிரியா, இது வேற இதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கா? இது குத்துவாடு சிறிய அளவுல இருக்கு, குத்துற கத்தி ஒரு மாதிரிலாம் இருக்கு. கத்தியில கிட்டத்தட்ட 6-7 வகை இருக்கு. 6-7 வகை. சரிங்களா? அதுலயும் ஒவ்வொன்றுலயும் நிறைய மாடல் இருக்கு. 6-7 வகைன்னு சொன்னா பிரிவு. முட்டை கத்தி, நட்ட கத்தி, போர் கத்தி, குத்தருவா அப்படிலாம் சொல்றதுன்னு வச்சுக்கோம். இதை தாண்டி அதுலயே சைஸ் சின்னது பெருசெல்லாம் இருக்கும். மெட்டீரியல் வேற வேற இருக்கும். அதெல்லாம் அது உள்ள சப்ஜெக்ட் போனா போயிட்டே இருக்கும். குறிப்பா அந்த மசாஜ் கட்டைகள் எல்லாம் பற்றி கேட்டீங்கன்னா இது வந்து வர்ம கட்டைகள். வர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இருக்கு இதெல்லாம். தெரப்பிகள் எல்லாம் பண்றதுக்கு அதுக்கு இப்ப அக்குபஞ்சர்ல தான் அவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே நிறைய பேர் வந்து அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்டு நினைக்கிறாங்க. நம்ம அது நம்ம வீட்டு பக்கத்து வீடு தானே, பக்கம் ஒரு விஷயம் தானே. இப்ப அதுக்கு இதுக்கு நிறைய தொடர்பு உண்டு. தொடர்பா? ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து அப்படியே சரி, நீங்க வந்து பயிற்சி கூட வச்சிருக்கீங்க. ஸோ அப்படியே மருத்துவமா பார்க்கும்போது எந்த மாதிரியான நலன்கள் இந்த வர்மத்துல கிடைக்குது? மருத்துவம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து 2 விதமா இதை பிரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்த பிறகு செய்யறது ஒண்ணு, இன்னொன்னு நோயே வராம இருக்கிறதுக்கு செய்யறது ஒண்ணு. அதுக்குதான் நம்ம இந்த உடல் பயிற்சி, ஃபிட்னஸ், இந்த கலைகள்லாம் கத்துக்கிறது. நோயே வராம இருக்கு வந்தா செய்யறது அந்த வர்ம புள்ளிகளை இயக்கி தூண்டி அதை சரி பண்ணக்கூடிய வேலைகள் வர்ம சிகிச்சை. இதுல இப்போ நிறைய பேருக்கு தேவை இருக்கிறது வர்ம சிகிச்சை தான். ஏன்னு கேட்டா இதை கத்திடாம மறந்துட்டோம், இதை தவற விட்டுட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை முறையா செய்து நம்ம உடலை வந்து உறுதியாக்கி திரும்ப பயிற்சிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த நோய் இதுல இருந்து தீரும்? அதாவது பொதுவா வந்து நிறைய ஒரு அந்த காலத்துல பாட்டிகளே சில வைத்தியம் வீட்லயே பாட்டி இருப்பாங்க, அவங்களே இப்ப வைத்தியம் பண்ணிடுவாங்க. பாட்டி வைத்தியம் என்ன, ஏதாவது முதுகு பிடிச்சிருச்சுன்னா ஒரு சொம்பு வைப்பாங்க, எது ஒன்று போகும். அப்புறம் அந்த நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இப்ப இல்லை, பாட்டிங்கெல்லாம் பண்றதுல பாட்டிக்கே தெரியறது இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும் அந்த வர்ம கலையில வந்து எந்த மாதிரியான நோய் வந்து தீர்க்கப்படுது? இப்போ வர்ம புள்ளிகள் மூலமா நம்ம சாதா பிசியோதெரப்பின்னு சொல்றோம்ல, அந்த பிசியோதெரப்பில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க. திடீர்னு விபத்து ஏற்பட்டு அவங்க கை கால் திடீர்னு வளைஞ்சிருக்குது, கரெக்டா வரல, பழைய பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்து கை கால்லாம் இழுத்துக்கும் தெரியுமா சிலது, அந்த மாதிரிப்பட்டது வாதங்கள்லாம் சரி பண்றது. அதுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா மசில் சம்பந்தப்பட்டது, அடிபட்டு ரத்த கட்டு இருக்கிறது, கொழுப்பு கட்டி இருக்கிறது, வலி இருக்கிறது, அப்புறம் எலும்பு தேய்வு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அந்த வலி சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவா சம்பந்தப்பட்ட தெரப்பிகள் எல்லாம் அதிகமா நாங்க கொடுக்கறோம். இது ஏதாவது எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் தேவைப்படுமா, அல்லது வந்து நாடியில பாப்பீங்களா, எப்படி பாப்பீங்க? நாங்க நாடியில பார்த்து அவங்களோட குறிப்புகளை கேட்டு கண்டுபிடிச்சு மருத்துவம் செஞ்சிட முடியும். ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம மைனூட்டா வந்து கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கிறதுனால எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கோ ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ நாங்களே ரெஃபர் பண்ணுவோம். அது இல்லாம அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும், ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்காக வேண்டி நிறைய பேர்கிட்ட வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுக்க சொல்றோம். நிச்சயம். வாழ்த்துக்கள்.